சற்று முன் வெளியான ஒரு மிக முக்கியமான தகவல். 8வது ஊதியக் குழுவில் அரசு ஊழியர்களுக்கு 34% சம்பள உயர்வை கணிக்கும் தரகு நிறுவனங்கள். அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் சில மாதங்களில் 8வது ஊதியக் குழு முழுமையாக அமலுக்கு வந்துவிடும். அதன் பிறகு இந்தியா முழுவதும் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மாத வருமானத்தில் குறிப்பிடத்தக்க ஏற்றம் இருக்கும். சுமார் 11.2 மில்லியன் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த 8வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகள் மூலம் கிடைக்கும் சம்பள உயர்வும் ஓய்வூதிய உயர்வும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நிதி நிலையை பெரிய அளவில் மேம்படுத்தும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றன. இதனால் 2016 முதல் நடைமுறையில் உள்ள 7வது ஊதியக் குழு பரிந்துரைகளுக்கு பதிலாக இனி 8வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகள் அமலில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். அந்த வகையில் அதன் பரிந்துரைகள் அடிப்படை சம்பளம், கொடுப்பனவுகள் மற்றும் ஓய்வூதியங்களை மறுசீரமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஊழியர்களின் செலவு மற்றும் சேமிப்பில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆகையால் 7வது ஊதியக் குழுவில் கொடுப்பனவுகளை தவிர்த்து ஊழியர்களுக்கு தோராயமாக 14% சம்பள உயர்வு கிடைத்தது. 2.57 பிட்மெக் காரணி இருந்தபோதிலும் அடிப்படை சம்பளத்தில் உண்மையான அதிகரிப்பு குறைவாக இருந்தது. எனினும் ஊதியக்குழு அமலுக்கு வந்த நேரத்தில் அகவிலைப்படி 0 குறைக்கப்பட்டது. இந்த முறையானது எதிர்பார்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதனால் சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்கள் 30 முதல் 34% அதிகரிக்கக்கூடும் என்று அறிக்கை கூறுகிறது. இந்த அறிவிப்பு முந்தைய திருத்தத்தை விட கணிசமாக அதிகமாக இருக்கும். மேலும் இது மொத்த அரசாங்க செலவினங்களின் தோராயமாக 15.5% ஈடுகட்டக்கூடும் என்று சொல்லப்படுகிறார்கள். அந்த வகையில் முந்தைய ஊதிய குழுக்களின் அடிப்படையில் அரசாங்கம் பல்வேறு இந்த பிட்மெக் பாக்டர்களை கருத்தில் கொள்ளலாம் என்று அம்பெட் கேபிட்டல் தெரிவித்துள்ளது. வெவ்வேறு ஊதிய குழுக்களில் சம்பள உயர்வை கருத்தில் கொண்டு அரசாங்கம் பரிசீலிக்கக்கூடிய பிட்மெக் பாக்டர் 1.83 முதல் 2.46 வரை இருக்கலாம் என கூறப்படுகிறது. ஆகையால் இந்த சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும் என்பதை ஒரு உதாரணத்தில் மூலம் புரிந்து கொள்ளலாம். ஒரு ஊழியரின் தற்போதைய அடிப்படை ஊதியம் பொறுத்தவரை 50,000 இருந்தது. அகவிலைப்படி சுமார் 60% அதிகரித்தால் புதிய ஆணையத்தின் கீழ் சம்பளம் குறைந்தது 14% அதிகரிக்கக்கூடும் என்றும் அம்பெட் கூறுகின்றன. வருமானம் மற்றும் நுகர்வை அதிகரிப்பதில் இந்த 8வது ஊதிய குழு முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இறுதி முடிவு காலக்கெடு மற்றும் ஒப்புதலை பொறுத்தது என்றாலும் முன்மொழியப்பட்ட உயர்வின் அளவு ஊழியர்களின் நிதி நிலைக்கு குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை அளிக்கும் என நம்பப்படுகிறது. ஆகையால் இந்த சம்பள உயர்வில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் இந்த பிட்மெக் பாக்டர் பின்வரும் சில முக்கிய காரணங்களை சார்ந்துள்ளது. முதலில் பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு. 2. சிபிஐ மற்றும் சிபிஐஐடபிள்யூ தரவு. 3. அரசு நிதி மற்றும் பட்ஜெட். 4. மொத்த சம்பள செலவு வரம்பு. 5. தனியார் துறையுடன் சம்பள ஒப்பீடு. 6. தொழில் சம்பள ஆய்வுகள் மற்றும் சந்தை அளவுகோல்கள். இதனால் மேற்குறிப்பிட்ட அனைத்து
தகவலையும் நீங்கள் புரிந்து கொண்டு அடுத்த செய்தி. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய ஒரு முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பிப்ரவரி 13 அல்லது 14ஆம் தேதிகளில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் முக்கிய அம்சங்களை இறுதி செய்வதே அமைச்சரவை கூட்டத்தில் நோக்கம் என்று சொல்லப்படுகிறார்கள். அந்த வகையில் நடப்பாண்டு சட்டசபை கூட்டம் ஜனவரி 20ஆம் தேதி தொடங்கியது. ஆளுநர் ஆர்.என். ரவி தனது உரையை துவங்கும் முன் தேசிய கீதம் இசைப்படுத்தாததற்கு அதிருப்தி தெரிவித்து வெளியேறினார். அந்த வகையில் பின்னர் சபாநாயகர் அப்பாவு அரசின் உரையை வாசித்தார். விவாதங்களுக்கு பிறகு சபை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் இடைக்கால பட்ஜெட்டின் போது சட்டசபை மீண்டும் கூடும் என்று சொல்லப்பட்டது. அப்போது தேர்தலை கருத்தில் கொண்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி அன்று மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அவர் குறிப்பிடுவார். அதே சமயம் திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டி உள்ளதாக திமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் உள்ள ராகுல் காந்தியில் இல்லத்தில் திமுக எம்பி கனிமொழி அவரை சந்தித்து பேசியதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 2 கட்சிகளுக்கும் இடையில் கூட்டணி இறுதியாக உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த உயர்மட்ட ஆலோசனையில் இரு கட்சிகளுக்கும் இடையிலான உறவு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. தமிழக தேர்தலுக்கான திமுக காங்கிரஸ் கூட்டணி தற்போதைய நிலையில் இறுதி செய்யப்பட்டுள்ளது என நம்பக்கூடிய வட்டாரங்கள் என தெரிவிக்கின்றன. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த இழுபறிகளுக்கு இந்த சந்திப்பு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. ஆகையால் கூட்டணி உறுதியானதாலும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் சிக்கல்கள் நீடிக்கலாம் என்று கூறப்படுகிறது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்ல காங்கிரசின் மூத்த தலைவர் முகுல் வாஸ்னிக் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன் இந்த பொறுப்பில் இருந்த கிறிஸ் சோடன்களுக்கு பதிலாக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2021 தேர்தலில் 25 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் இம்முறை தனது எண்ணிக்கையை 40 தொகுதிகள் வரை உயர்த்த வலியுறுத்தி வருகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.